Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. பூசணிக்கா மாட்டியா எதுக்குடா தர்பூசணி அப்படி முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்க? தர்பூசணி என்ன சமையலுக்கு யூஸ் பண்ற பொருளா? அது சாப்பிடுற பழம் சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். இருங்க நானே வெட்டி எல்லாருக்கும் பங்கு போட்டு தரேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. மோட்டு நில்லுப்பா. என்னடா ரொம்ப அதிசயமா இருக்கு. மோட்டு என் உயிருக்கு உயிர் நண்பா. இது மேஜிக் இல்லப்பா, சயின்ஸ் பா, சயின்ஸ். நான் ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருக்கேன். அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்மளோட இமேஜினேஷன் பவர் ரொம்பவே அதிகமாயிடும். அது என்ன பண்ணும்னா நம்ம என்ன நினைச்சாலும் சரி அதை இமிடியேட்டா பண்ண வச்சிரும்பா. ஆமா, நம்ம பார்வையாலேயே எல்லாத்தையும் உடைக்க முடியும். எந்த பொருளை வேணாலும் தூக்கி கீழே போட முடியும்பா. எனக்கு அந்த மருந்து வேணும்டா. சீக்கிரமா சொல்லுடா, எங்கடா இருக்கு என்னால கண்டுபிடிக்க முடியல. என் உயிருக்கு உயிர் நண்பா, நான் இப்போ ட்ரையலுக்காக தான் அந்த மருந்தை குடிச்சேன். இன்னும் நிறைய வேலை அதுல பாக்கி இருக்கு. ஆனா இப்ப என்னோட எக்ஸ்பெரிமெண்ட் கிட்டத்தட்ட சக்சஸ் ஆயிடுச்சுப்பா. ஒருவேளை நமக்கு மட்டும் இந்த மருந்து கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம லைஃப் செட்டில் ஆயிடும். எல்லா இடத்துலயும் நான் கொள்ள அடிச்சிட்டு இந்த ஃபுர்ஃபுரி நகர்ல ஒரு பெரிய டான் ஆயிடுவேன். யாரோ பாக்குற மாதிரி இருக்க. பாஷ் நீங்க என்ன காரியம் பண்ணிட்டீங்க? எங்களை தொட கூட விடல. இது ஒண்ணு கூல் ட்ரிங்க் இல்லடா, நீங்க கேட்ட உடனே கொடுக்கறதுக்கு. இப்ப பாருங்கடா, என்னோட பவரை வச்சு இந்த வேனை சுத்தி சுத்தி பறக்க விட போறேன். இனிமே ஜான் ஆக போறேன். டவுன் ஜான் ஆயிட்டான்டா டவுன். என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. எனக்கு என்னடா ஆச்சு? என்ன தூக்கி விடுங்க, என்ன தூக்கி விடுங்கடா. என்ன தூக்கி விடுங்கடா. பாஷ், இதுல சுருண்டு போறதுக்கு மருந்து இருக்குன்னு எடுத்திருக்கு. இனிமே நீங்க டானோட ட்ரெஸ்ஸை எப்படி போடுவீங்க? நான் தெரியாம தப்பான பாட்டில் கொண்டு வந்துட்டேன். உண்மையான பாட்டில் எங்க இருக்கு? பாக்ஸர் பண்ணி வரா. அடே மோட்டோ, மறுபடியும் டாக்டர் ஜட்காவோட மருந்து பாட்டில நீ கொண்டு வந்துட்டியா? இந்த மாதிரி மாத்தி மாத்தி எதுக்குடா எடுத்துட்டு வர? ஏதாவது ஆயிரப்போச்சுடா. பத்துல மண்டையா. இப்ப பாரு, என்னுடைய இமேஜினேஷன் சக்தியை வச்சு அந்த காரை எப்படி காத்துல பறக்க விடுறேன்னு கொஞ்ச நேரம் பாரு. என்னமா போட இங்க என்ன நடக்குது? ஏன்டா என்ன மேல தூக்குறது? ஏய், சொன்னதை கேளுங்க, என்ன கீழே இறக்கி விட்டுருங்க. அழகா மேல போற பத்தியா? அடே வீங்கன மண்டையா, நீ யார மேல தூக்கி வச்சிருக்க தெரியுமா? பாக்ஸர்ரா, பாக்ஸர். இல்ல மனுஷருக்க பாக்ஸர் என்னாச்சு? கொஞ்ச நேரம் இருக்க, இப்பவே இறக்கி விட்டுறேன். அவ்வளவுதான், இறங்கிட்டாரு. ஏய் மோட்டோ, எவ்வளவு தைரியம் இருந்தா என் காரிய மேல தூக்குவேன்? யாருகிட்ட விளையாட்டு காட்டுறேன்? ஒய்யாளுக்கு என்னடா ஓவரா பேசுறேன். ஏய், சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்னைய மேல தூக்குறியா? சொன்னா கேளு மேட்டோ, என்ன கீழே இறக்கி விடு. எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவேன்? நான் கீழே வந்து உன்னை துளைச்சிருவேன். ஏய் மோட்டோ. டேய் பத்லு, இந்த மருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த சக்தி ரொம்ப பிரமாதமா இருக்கு. இத வச்சு நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணலாம்னு இருக்கேன். நீ என்ன சொல்ற? மறுபடியும் மண்டையில அடிபட்ட மாதிரியே நடந்துக்கிற மோட்டோ. உடனே டாக்டர் ஜட்கா சார் கிட்ட போய் மாற்று மருந்து வாங்கி குடிக்கிற வழியை பாருடா. அப்புறம் போற வரவெல்லாம் உன்னை அடிப்பா, அப்புறம் நான் வேடிக்கை பாக்குற மாதிரி வரேன் மோட்டோ. முடியாது, அதெல்லாம் முடியாது. இந்த உலகத்துல மக்கள் எவ்வளவு பிரச்சனை அவசப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா என்னுடைய முதல் குறிக்கோள். அந்த மண்டையே கிடக்குற சோம்பேறி பையன். பாருங்க, இன்ஜின் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஆனா ட்ரக் இப்படியே போய்கிட்டு இருக்கு. இதை நான் இப்படியே ஓட்டிக்கிட்டு போயிடுவேன். நண்பா
நண்பர்களே, ட்ரக்க அப்படியே பொறுமையா புடிச்சு பின்னாடியே கொண்டு போய் கீழே இறக்கி நிறுத்திடுங்க. இதுல பிரேக்கும் எங்க இருக்குன்னு தெரியல. நல்ல கவனமா புடிங்க. டேய் பத்துரு பாத்தியாடா, அவங்க அந்த ட்ரக்க மேல கொண்டு போறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அத பார்க்கவே என்னால முடியலடா. அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணி மேல கொண்டு போறேன். இப்ப நான் வேணான்னு சொன்னா மட்டும் நீ கேட்டு வாட போற. உன் மனசுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் இஷ்டம் போல பண்ண ஹலோ மாட்டோம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் இப்பவே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அந்த ட்ரக்க அப்படியே விடுங்க. ஏய், என்ன காரியம் பண்ணிட்ட நீ? நாங்க கீழே வரணும், நீ மேல திருப்பி அனுப்புறியப்பா. மெதுவா. மெதுவா வாங்க. ஏய், அடிக்காதீங்கப்பா. நிறுத்துங்க. நான் சொல்றதை கேளுங்க. அட, இவங்களால தான் நம்ம ட்ரக் ஸ்டார்ட் ஆயிருக்கு. எவ்வளவு நேரமா நான் ட்ரக் ஸ்டார்ட் ஆகிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா இவங்களோட உதவியால ஒரே தள்ளிலே நம்ம ட்ரக் ஸ்டார்ட் ஆயிடுச்சுப்பா. அண்ணே, எங்களை மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள்ண்ணே. ஓகே ஓகே. பாஸ், நீங்க திருடி நினைச்ச அந்த மருந்த மோட்டு குடிச்சிட்டோம். இப்ப அதை வச்சு சோதனை பண்ணி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். என்னது பயன்படுத்திட்டு இருக்காடா? நான் அவனை பயன்படுத்த விட்டாதானடா. அவனுங்களை நான் பாத்துக்கிறேன். அந்த பிளேட பாருங்கடா. ஹலோ மோட்டு, இந்த வானத்தை பாரு. ஒரு பிளேன் பறந்துட்டு இருக்கு. இப்ப அதுக்குள்ள பாம்பு இருக்கு மோட்டு. நீங்க யார் பேசுறது தெரிஞ்சுக்கலாமா? நான் அந்த பிளேனை ஓட்டிட்டு இருக்க பைலட் பேசுறேன். எனக்கு நல்லா தெரியும் உனக்குள்ள ஸ்பெஷல் பவர்ஸ் எல்லாம் இருக்குன்னு. சீக்கிரமா அந்த பிளேனை லேண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். எத்தனையோ பேரோட உயிர் ஆபத்துல இருக்கு. சீக்கிரம். ஓகே பைலட், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் பாத்துக்கிறேன். ஒரு வழியா நீங்க தான் தப்பிச்சிட்டீங்கல்ல. நான் தான் என்னுடைய பவரை யூஸ் பண்ணி ஃளைட்ட பத்திரமா ரோட்ல இறக்கினேன். ஆமா, பாம் எங்க இருக்கு? பாம் எங்க இருக்கு? என்ன சொன்னீங்க? உங்க பவரை வச்சா? உங்களுக்கு தெரியுமா உள்ள யார் இருக்கான்னு? பிரைம் மினிஸ்டர் இருக்காரு. பிரைம் மினிஸ்டர் 10 நிமிஷத்துக்குள்ள கேபிட்டலுக்கு போய் ஆகணும். அங்க அவருக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. உங்களால என் வேலையே போயிட போல இருக்கு. பைலட், நீ தானடா ஃபோன் பண்ணி சொன்ன ஃளைட்டுக்குள்ள பாம் இருக்குன்னு. என்ன சொன்ன? பாமா? ஓய், the name is சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். மோட்டு, நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. மேல போயிட்டு இருந்த பிளேனை கீழே இறக்கி விட்ட. இது சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். பைலட் சார், உள்ள உண்மையிலே ஒரு டைமர் பாம்பு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அது வெடிக்க போகுது. ஐயோ, எல்லாரும் தள்ளி போக. நான் ஒரு செகண்ட்ல பாம்பை டிஃப்யூஸ் பண்றேன். எனக்கு அதெல்லாம் கை வந்த கலை. ஓ, எந்த திண்டி பாரு. பாம்பை டிஃப்யூஸ் பண்ணியாச்சு சார். ஓ, தேங்க் யூ மோட்டு பத்துலு, எங்க எல்லாரோட உயிரையும் காப்பாத்துறதுக்காக. நீங்க என்ன சொல்றது அதான் நாடே சொல்லுதேன். மேல போய் அப்படியே பறக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டா மத்ததெல்லாம் உங்க மேல. மோட்டு எனக்கு இந்த நிலைமையை உண்டாக்கிட்டாரு. இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கே எனக்கு இந்த நிலைமையா? ஹலோ, சீக்கிரமா ரயில்வே ட்ராக்குக்கு போ. அங்க ட்ராக்ல விரிசல் ஏற்பட்டிருக்கு. ட்ரெயின் வேற வேகமா வந்துட்டு இருக்கு. சீக்கிரம் வாங்க. ரயில்வே ட்ராக்ல விரிசல் ஏற்பட்டிருக்கா, அதை நிப்பாட்டுவோம். அங்க வரியா? கொஞ்சம் வேகமா போட. எங்க விரிசல்? போட. நில்லுங்க. ட்ராக்ல இருந்து விலகி நில்லுங்க. நடுவுல நிக்காதீங்க, தள்ளி போங்க. மோட்டு கொஞ்சம் சைடுல வந்துடுறா. அது ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. சொன்னா கேள்றா. வீங்கின மாட்டியா? வந்துடுறா. மொத்தல வீர என்னைக்கு பின்வாங்க மாட்டான். இத்தனை பேர் உயிரை காப்பாத்துறதா என்னுடைய கடமை. என் உயிரை பத்தி எனக்கு அக்கறையே கிடையாது. ஒன்னதான் சொல்றேன், ட்ராக்கை விட்டு இறங்கு. அட குரங்கு, இரு. அட, இந்த ட்ரெயின் எப்படி நின்னதுன்னு தெரியலையே. அது வந்து தண்டவாளத்துல விரிசல் இருக்குன்னு ஸ்டேஷன் மாஸ்டர் எனக்கு இப்பதான் போன் பண்ணி சொன்னாரு. நான் தான் என் பவரை வச்சு நிப்பாட்டினேன். ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஸ்டேஷன் மாஸ்டர் உனக்கு போன் பண்ணாரா? என்ன? அப்புறம் ஏன் எங்களுக்கு பண்ணல? எந்த அலர்ட்டா இருந்தாலும் முதல்ல எங்களுக்கு தான் வரும். நீ என்னோட நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்ட. உன்னை நான் அப்புறமா பாத்துக்கிறேன்.
அட கொய்யா இருடா. அட மோட்டு என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா இந்தப்பா ஆன்டிடாட் சீக்கிரமா குடிச்சு எல்லாத்தையும் முடிச்சிருப்பா ஆமா கஜா கஜா முதல்ல அதை சீக்கிரமா மோட்டோக்கு கொடுங்க ஐயா இப்பவே அவன் பிளைட்டையும் ட்ரெயினையும் நிப்பாட்டிக்கிட்டு இருக்கா இப்படியா போச்சுன்னா அவன் ஸ்பேஸ் ஷிப்பே நிப்பாட்டிடுவோம் போல இருக்குது ஐயா ஏய் மோட்டு பத்லு நல்லதா போச்சு நீங்க ட்ரெயின் நிறுத்துறீங்க இப்பதான் எனக்கு ரயில்வே போலீஸ் கிட்ட இருந்து போன் வந்தது முன்னாடி இருக்கிற ட்ராக் உண்மையிலேயே உடைஞ்சு போயிருக்கா என்னது பத்துல ஏதாவது பண்ணடா பயிர் காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது உனக்கு தெரியாதா ஏதோ ஐடியா தான் சொல்லு ஜக்கா சாரோட ஃப்ளையிங் கார்ல உட்காருங்க இப்ப டைம் இல்ல சீக்கிரம் உட்காருங்க ஏய் நான் வரேன் ஏய் என்கிட்ட விளையாட தானே நீங்க எல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் ஆபீசர் இப்ப பாரு மை நேம் இஸ் இன்ஸ்பெக்டர் சிங்கம் இந்தா நீ ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட டைரக்டா பேசு டிரைவர் உடனே ட்ரெயினை நிப்பாட்டு வரப்போற ட்ராக் ரெண்டா உடஞ்சிருக்கு நிப்பாட்டு ஓகே சார் சாரி சார் என்ன உடனே இந்த ட்ரெயினை ஸ்டாப் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க நீ கையெடு நான் பாத்துக்கிறேன் ஓகே ஆகா போச்சு ஆஹா இது விரிசல் இல்ல ஓட்ட தேங்க்யூ மோட்டு பத்லு தேங்க்யூ நீங்க மட்டும் நல்ல நேரத்துக்கு வராம இருந்திருந்தா இந்த விபத்துல எத்தனை பேரோட உயிர் போயிருக்குமோ தெரியாது அட தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குங்க இது என்னுடைய கடமை அப்புறம் டே பூஸ்டி காமெடியா இனிமே உன் மருந்தோட பவர் எல்லாம் எனக்கு தேவையில்லடா மருந்து எல்லாமே ஐயா அட சாதிப்பாரு மோட்டு என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா நீ மாத்திரை சாப்பிடலனாலும் எப்பவுமே பவர்ஃபுல் தான்ப்பா Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.